இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானை கடற்படையில் சமாளிப்பதற்காக ரஃபேல் எம் வகை போர் விமானத்தை ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. இப்பொழுது டசல்ட் ஏவியேஷன் நிறுவனம் என்ன சொல்றாங்க, இந்தியாவினுடைய ஓன் ப்ராடக்டான ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணை, உட்டம் AESA ரேடார், இது ரெண்டையுமே இன்டகிரேட் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஷாக்கிங் அப்டேட் கொடுக்குறாங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது, ரஃபேல் எம் வகை போர் விமானத்துல அவங்களுடைய ஓன் ரேடாரை யூஸ் பண்ணா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், இந்தியா சைனா பாகிஸ்தானை சமாளிக்க முடியுமா, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டுவெல் ஆஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல ரஃபேல் எம் வகை போர் விமானத்தை 26 ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. என்னுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தா 63,000 கோடி. அதுவும் பர்டிகுலரா அமெரிக்க டாலர் மதிப்பில் $6.5 பில்லியன் செலவுல ஆர்டர் செஞ்சிருக்கோம். இதுல 4 சிங்கிள் சீட் இன்ஜினாகவும் பேலன்ஸ் இருக்க 22 ட்வின் சீட் இன்ஜினாகவும் இருக்க போகுது. ஆக்சுவலா இது வெறுமனே போர் விமானத்தை மட்டும் நமக்கு கொடுக்க போவது கிடையாது. இதுல எல்லா ட்ரைனிங்கும் நமக்கு கத்து கொடுத்துருவாங்க. அதை தாண்டி முக்கியமான எல்லா எக்யூப்மெண்ட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. வெப்பன்ஸ் அவங்களே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சிமுலேட்டரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தாண்டி 10 வருஷத்துக்கு இந்த போர் விமானத்துல எல்லா சர்வீஸையும் அவங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருவாங்க. இது மட்டும் என்னுடைய பியூட்டி கிடையாது, இதுல நிறைய டெக்னாலஜி நமக்கு கத்து கொடுப்பாங்க. அதாவது வருங்காலத்துல இந்த ரஃபேல் போர் விமானத்துல இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் இருக்கு. அதனுடைய ஒரு முன்னேற்பாடா தான் இந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு ரஃபேல் நிறுவனம் இப்பொழுது ஒத்துருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே என்னுடைய டெலிவரி அப்படின்னு பார்த்தா 2028 ஆரம்பிச்சு 2030 டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ரஃபேல் எம் வகை போர் விமானத்தை எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம், நம்ம கிட்ட ரெண்டு விமானம் தாங்கி போர் கப்பல் தான் இருக்கு. ஒன்னு INS விக்ராந்த், இன்னொன்னு INS விக்ரமாதித்யா. INS விக்ரமாதித்யா 2013 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. அதை தாண்டி INS விக்ராந்த் 2022 இருந்து இந்தியாவுக்கு பாதுகாத்து இருக்கு. ஆக்சுவலா இது வரைக்கும் எந்த போர் விமானத்தை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம், MiG-29K அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போர் விமானத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்னுடைய லைஃப் முடியிற தருவாயில் இருக்கு. அதனால அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வேணும்ல, அதற்காக கொண்டு வரதா இந்த ரஃபேல் எம் வகை வேரியன்ட். ஆக்சுவலா இந்தியா ஆல்ரெடி வேற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த 2 போர் கப்பலுக்காக. கரெக்டா சொல்லணும்னா TEDPF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய ஓன் ப்ராடக்ட். ஆனா அது உடனடியாக ரெடி ஆகாது, 2035 போது தான் ரெடி ஆகும். கிட்டத்தட்ட 10 வருஷம் சமாளிக்கணும். அதனால நம்ம ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனா நம்ம அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியா ரஃபேல் எம் வகை போர் விமானத்தை ஏன் ஆர்டர் பண்ணோம், நம்ம ஆல்ரெடி ரஃபேல் போர் விமானத்தை யூஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 36 போர் விமானத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். அதுவும் இந்த எம் வகை வேரியண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே வகை வேரியண்ட் தான். அதனால நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இதை வெளிநாட்டுல நிறைய நாடுகள் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உள்ள கொண்டு நேரா பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இதுல இருக்க எல்லா டெக்னாலஜியுமே ரொம்ப அட்வான்ஸா இருக்க காரணத்தினால இந்தியா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதே மாதிரியே என்னுடைய ரேடார்ஸ் ஆகட்டும், இதுல இருக்க வெப்பன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஆக்சுவலா அதனாலதான் இந்தியா இதை முக்கியமா பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை, டால்ஸ் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ரேடார் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது ரஃபேல் எம் வகை வேரியன்ட் ஆகட்டும், இந்தியா ஆல்ரெடி இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ரஃபேல் போர் விமானம் ஆகட்டும், இது ரெண்டுலயுமே இந்த தால்ஸ் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது கேலியம் ஆர்சனைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப லோ லெவல் டெக்னாலஜி தான், அதாவது இந்தியா தரப்புல சொல்றாங்க. ஏன்னா இந்தியா நம்மள ஒரு காலத்துல இந்த கேலியம் ஆர்சனைட் டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுவும் பர்டிகுலரா MiG-29 ஆகட்டும், ஜாக்வார் ஆகட்டும், Mirage 2000 ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய போர் விமானத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப காலம் போக போக இந்தியா மாற ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நம்மள அட்வான்ஸ் டெக்னாலஜி போற ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கோம். அது இந்தியாவுக்கு தான் ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல சொல்றாங்க. ஆனா பிரான்ஸ் தரப்புல நாங்க இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ரஃபேல் FY வேரியன்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானம் தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான முயற்சி எடுத்து இருக்காங்க. ஆக்சுவலா அதுக்கே இந்த ரேடாரை தான் இப்பதான் ட்ரையலே பார்க்க போறாங்க. அதாவது கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி. அதனால எப்படியோ 10 வருஷம் ஆயிரும் இந்த கேலியம் நைட்ரேட் டெக்னாலஜி வர்றதுக்கு. அது ஒரு முக்கியமான டிராபேக்கா பிரான்ஸுக்கும் டசல்ட் ஏவியேஷனுக்கும் பார்க்கப்படுது. ஆக்சுவலா இதை மெயினா எங்க எல்லாம் யூஸ் பண்றோம், கேலியம் ஆர்சனைட் டெக்னாலஜியை இந்த ரஃபேல் போர் விமானத்துல B வேரியன்ட் ஆகட்டும், C வேரியன்ட் ஆகட்டும், M வேரியன்ட் ஆகட்டும், 3 முக்கியமான வேரியன்ட்ல நம்ம இதை யூஸ் பண்றோம். அதை தாண்டி இந்த கேலியம் ஆர்சனைட் டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா அட் அ டைம்ல 1000க்கு மேற்பட்ட ரிசீவ் சிக்னல் ஆகட்டும், டிரான்ஸ்மிட் ஆகட்டும்,
அட் அ டைம்ல பண்ணுது. அதை தாண்டி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்சை ஃபுல்லா கவர் பண்ணுது. அதை தாண்டி ஒரே டைம்ல 40 டார்கெட் வந்து இதனுடைய கண்டுபிடிக்க விடுற அளவுக்கு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இதனுடைய ஒரு முக்கியமான பியூட்டி கிடையாது. இன்னொரு முக்கியமான பியூட்டி என்னன்னா 8 டார்கெட் இருக்குல்ல, அதுக்கு இதுதான் வந்து கைட் பண்ணும். நீங்க இந்த வழியில போனா ஈஸியா வந்து எதிரி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரேடார் வந்து கைட் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் என்னுடைய இன்னொரு முக்கியமான பியூட்டியா இருக்கு. ஆக்சுவலா இந்த கேலியம் ஆர்சனைட் டெக்னாலஜி வந்து ஏர் மிசைல் ஆகட்டும் அல்லது கிரவுண்ட் மிசைல் ஆகட்டும் சி மிசைல் ஆகட்டும் 3 முக்கியமான வெரைட்டி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து டால்ஸ் AESA ரேடார் வந்து உபயோகமா இருக்கு. அதை தாண்டி இது வந்து முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா MICA ஆகட்டும், மிட்டர் ஆகட்டும், ஸ்கேல் BG ஆகட்டும், இந்த மாதிரி முக்கியமான வெப்பன்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணி இந்த ரேடார் வந்து உபயோகிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் தரப்புல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கூலிங் சிஸ்டம். ஆக்சுவலா என்னதான் ரேடார் அப்படின்னு இருந்துச்சுன்னா 24 மணி நேரம் தொடர்ந்து இயங்கும். அப்படிங்கிறப்போ அந்த சிஸ்டம்ல ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க வந்து லிக்விட் மற்றும் ஏர் கூலிங் சிஸ்டம் ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே இதை வந்து நிறைய நாடுகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த தேல்ஸ் AESA ரேடாரை இந்தியாவாகட்டும், எகிப்து ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்தியா வந்து இது வரைக்கும் நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஆல்ரெடி அவங்கள விட பல மடங்கு முன்னாடி போயிட்டோம். கிட்டத்தட்ட 5 to 6 வருஷம் நம்ம ரேடார் டெக்னாலஜியில முன்னாடி போயிட்டோம். அதுவும் பர்டிகுலரா உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் டெக்னாலஜி. ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான டெக்னாலஜியை இந்தியா டெவலப் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. என்னுடைய பியூட்டி என்னன்னா என்னுடைய அவுட்புட் வந்து அதை விட ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. அதை தாண்டி இதுல வந்து தெர்மல் எஃபிஷியன்சி வந்து அதை விட பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து ஹீட்டை வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய பவர் வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு. இது ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரியே எதிரினுடைய ரேடாரை ஃபுல்லா ஜாம் பண்ணி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு இந்த ரேடார் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 1500 இருந்து 1824 சிக்னல் வந்து ரிசீவ் ஆகுதும் சரி, டிரான்ஸ்மிட் ஆகுதும் சரி, இது எல்லாமே அட் அ டைம்ல பண்ண முடியும். அது மட்டும் என்னுடைய பியூட்டி கிடையாது, கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ற அளவுக்கு ரொம்ப பெட்டரா வந்து செயல்படுது. இதுல ஒரே டைம்ல 8 மிசைலுக்கு வந்து தொடர்ந்து வந்து வழிகாட்டி கொண்டு போய் நீங்க இந்த இடத்துல போனா கண்டிப்பா எதிரி அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பியூட்டியை வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும், Su-30 MK போர்விமானத்துல விருபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இந்த உட்டம் AESA ரேடாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேரியன்ட் தான். இதை வந்து இன்னுமே அடுத்த லெவல் வேரியன்ட்டுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அது மட்டும் என்னுடைய பியூட்டி கிடையாது. ஆக்சுவலா ரேடார் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கும்போது ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஆனா இதுல வந்து 200 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட் வந்தாலும் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியை இந்தியா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விட் மூலமாவே கூலிங் பண்ற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பவர் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 60% வந்து சக்சஸ் ஆகுது. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இது வந்து பார்க்கப்படுது. அதனால தான் இந்தியா வந்து சொல்றாங்க எங்களுடைய ஓன் வெப்பன்ஸே ஓன் டெக்னாலஜியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா செயல்படுது, உங்களது வந்து ரொம்ப ஓல்டு மாடல், நாங்க வந்து இந்த ரஃபேல் போர் விமானத்தை வாங்கி இதை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்க. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணை இது வந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது ஏர்ல இருந்து இன்னொரு பகுதிக்கு போய் ஏர்ல இன்னொரு மிசைல் அடிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியாவினுடைய லாங் கோல் என்னன்னா இந்த ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணை, உட்டம் AESA ரேடார் ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணி ரஃபேல் M வகை வேரியன்ட்ல வச்சுட்டா இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 25 இருந்து 30 வருஷம் நம்மளால இதை வச்சு சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யோசனை இருக்கு. ஆனா அதுக்கு பிரான்ஸோ அல்லது டசல்ட் ஏவியேஷனோ ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி டசல்ட் ஏவியேஷன் தரப்புல சொல்றாங்க. அதுவும் பர்டிகுலரா இவங்க என்ன ஒரு பிரச்சனை சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய ஓன் வெப்பன்ஸ் ஆகட்டும் ரேடார் இது ரெண்டையுமே வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேரையே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா மிஷின் மாடுலேட்டர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான சாஃப்ட்வேரை எல்லாமே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதனால செலவு வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஆல்ரெடி 63,000 கோடி சொன்னீங்க, இன்னும் வந்து நாங்க சொன்னதெல்லாம் நீங்க மாத்தினீங்கன்னா இதை விட இன்னும் பல மடங்கு வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வார்னிங்க இந்த டசல்ட் ஏவியேஷன் நிறுவனம் வைக்கிறாங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா நீங்க இந்த நிறைய சாஃப்ட்வேர் டேட்டாவை எல்லாம் சேஞ்ச் பண்ணா எங்களுடைய பிசினஸே வந்து டோட்டலா பாதிக்கும். அதாவது வரப்போற ஒவ்வொரு நாடுகளுமே எல்லாரும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாக்கியான அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது,
தால்ஸ் REE-2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான ரேடார் வச்சு உங்களால சைனா மற்றும் பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுவே வந்து பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. நீங்க வந்து உங்களுடைய ஓன் ரேடார் வந்து இது வரைக்கும் வேற எந்த நாட்டு கூடயும் ட்ரையல் பண்ணது கிடையாது. ஆனா நாங்க வந்து உலகத்துல எல்லா நாடுகளையும் ட்ரையல் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இத்தனை பிரச்சனை இருக்கு பிரான்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் டசல்ட் ஏவியேஷன் நிறுவனம் இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து. இந்தியா வந்து இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது மட்டும் போது நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தயாரா இருக்காங்களா, இல்ல நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்தா தான் நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பிடிவாதமா இருக்க போறாங்களா? இது எல்லாமே பொறுத்து பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.